கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். 6 மாதங்கள் முடிந்து 7வது மாதத்தின் முதல் நாளிலே கடந்து வந்திருக்கிற உங்களுக்கு அருள் நிறைந்த தேவனுடைய அபிஷேகத்தின் வார்த்தைகள் ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரமாக்குவார். உங்களுடைய ஜெபத்தின் எல்லைகள் விஸ்தாரமாக்கப்படும். உங்களுடைய தரிசனத்தின் எல்லைகள் விஸ்தாரமாக்கப்படும். உங்களுடைய ஊழியத்தின் எல்லைகள் விஸ்தாரமாக்கப்படும். உங்களுடைய ஆரோக்கியத்தை கர்த்தர் விஸ்தாரமாக்குவார். நீங்கள் போகும் பொழுதும் வரும்பொழுதும் தெய்வீக பாதுகாப்பு உங்களோடு கூட இருக்கும். யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக உங்கள் சுதந்திரங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று முயற்சி பண்ணுகிறார்களோ, முன்னெடுக்கிறார்களோ, அவர்கள் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடப்படுவார்கள். சத்துருவின் தாடையை கர்த்தர் தகர்த்து போடுவார். உங்கள் தலையோ கர்த்தர் நிவரப் பண்ணுவார். நான் புறஜாதிகளுக்கு முன்பாக புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பண்டிகை ஆசரிக்க ஆண்கள் மாத்திரம்தான் போவார்கள். அந்த நேரத்திலே பெண்கள், வியாதியஸ்தர்கள், முதியவர்கள், சிறு குழந்தைகள் தங்களுடைய கூடாரங்களிலே தங்கியிருப்பார்கள். ஒருவேளை இந்த நேரங்களிலே புறஜாதிகள் வந்து தங்கள் கூடாரத்தை ஒன்றுமில்லாமல் போட்டு தங்களுடைய மனைவியும் தங்களுடைய பிள்ளைகளையும் சிறைப்பிடித்து போவார்களோ என்ற ஒரு அச்சம் வந்துவிடக்கூடாதல்லவா? அதனாலே தான் ஆண்டவராகிய கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார், நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்தி விடுவேன். யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறார்களோ, ஆண்டவருக்கு விரோதமாக நிற்கிறார்களோ, அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருந்து துரத்தி விடுவார். அதே நேரத்தில் உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவார். பொருளாதார எல்லைகள் விஸ்தாரமாக்கப்படும். ஆரோக்கியத்தின் எல்லைகள் விஸ்தாரமாக்கப்படும். ஆசீர்வாதத்தின் எல்லைகள் விஸ்தாரமாக்கப்படும். நீங்கள் வளர்ந்து பெருகுவீர்கள். ஆமென்.